ஹாய் ஹலோ மை வி 3 சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இனிய வணக்கம். எல்லாருமே எல்லா விஷயத்துலையுமே பர்ஃபெக்டாக இருக்குன்றது கஷ்டம்தான். எப்பயுமே சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு முடியாதுன்னு ஒன்று இருக்கும். ஆனால் அதை முயற்சி தான் பண்ணணுமே தவிர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. என்னை பொறுத்த மட்டும் மோட்டிவேஷனாகவும் கான்ஃபிடென்ஸ் மீன்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கணும். ஓவர் கான்ஃபிடென்ஸை விட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்னை பொறுத்த மட்டும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நேற்று கூகுள் மீட் போட்டிருந்தாங்க, நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்காதவங்களுக்கு நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது கூகுள் மீட்டில் எம்டி சார் வெளில என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் கார்ட்டில் அப்டேட் பண்ணி நடைமுறைக்கு வரல, இதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1,00,000க்கு வாங்குகிற கேப்சூலுக்கு பதிலாக வேறு ஏதாவது ப்ராடக்ட் தரலாமா அப்படின்றதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். உண்மையிலேயே இது நல்ல விஷயந்தான். கேப்சூல் கொடுக்குறதுனால எத்தனை பேருக்கு யூஸ் ஆகுன்றது தெரியல. இதுவே வேறு ப்ராடக்ட்னால் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தடுத்து எம்டி சார் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிட்டே வராங்க. அதாவது ஏர்னிங்ஸ் நிறையா வர்றதுக்காக நம்மளுக்கு கீழே இருக்கவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் நம்மளுக்கு கீழே இருக்க ஒரு ஆள் பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது. நம்மளுக்கு கீழே இருக்கவங்க வரிசையாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அதுலேயும் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது. கிட்டத்தட்ட இதில் லட்சக்கணக்கில் கூட இந்த பர்ச்சேஸ் மூலமாகவே நம்ம ஏர்ன் பண்ணலாம். கேட்குறப்ப உண்மையிலேயும் பிரமிப்பாக இருக்குது. அதை காட்டிலும் நம்மளால் முடியுமா? அவ்வளோ தூரம் இப்போ எத்தனை பேர் நம்ம கீழே பர்ச்சேஸ் பண்ணால் இவ்வளோ அமௌண்ட்டு சேர்க்க முடியும்? லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கீழே ஆள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு கூட நம்ம யோசிக்க வேண்டாம். நம்மளுக்கு கீழே ஒரு 100 பேரோ 10 பேரோ இருந்தால், ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மைவீத்தில் டாப் லைன் டவுன் லைன்லாம் ஒரு சிலர் 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கவங்களாம் இப்போ வரைக்கும் டவுன் லைன் எப்படியும் 300 பேர் 600 பேர் அந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க அப்போ நம்பிக்கையோடு இருக்க போய் தான் அவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கவங்களும் அந்த மாதிரி நம்ம ஒரு சில நேரம் நம்மளுக்கே தோணும், சரி எனக்கே தோணும், இத்தனை பேர் நம்மளுக்கு கீழே சேர்ந்துருவாங்களா வச்சுருவாங்களா அப்படின்ட்டு. அப்போ நினப்பேன் நான் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்றத காட்டிலும் அதை எப்படி நம்ம ரீச் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்பிக்கை. இது சாத்தியமா அப்படின்றது யோசிக்க முடியுமா அப்படின்றது நம்மளோட நம்பிக்கையை குறைக்கிற விதமாக இருக்கும். கான்ஃபிடென்ஸை கம்மி பண்ணிடும். அப்படின்ற விதத்தில் யோசிக்கக்கூடாது. இது நம்மளுக்கு எப்படி ஒரு பலன் கொடுக்கும், இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னா இது நம்மளுக்கான ப்ராஃபிட் எவ்வளோ வரும் அப்படின்றத யோசிக்கணும். அதை காட்டிலும் நம்ம நம்பிக்கையை ஃபஸ்ட்டு கைவிடக்கூடாது. அதாவது இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலில் எவ்வளோ கூட்டமாக இருக்கும். நம்ம லைனில் நின்று எப்படா சாமி பார்ப்போம், எப்படா வீட்டுக்கு போவோம்னு ஒரு சிலருக்கு தோணும். ஒரு சிலருக்கு எப்படியாவது சாமியை பார்த்துட்டு தான் போகணும், இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படின்னு தோணும். அந்த லைன் மூவ் ஆக நம்ம கிட்ட போக 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 நம்மளுக்கு ஒரு சில நேரம் சலிப்பு தட்டும், வெறுப்பு தட்டும். ஒரு சில நேரம் எந்திரிச்சு போயிடலாமா, வீட்டுக்கு போயிடலாமான்னு தோணும். ஆனால் ஒரு சில அப்படியே பொறுமையை இழக்காமல் நம்ம கான்ஃபிடென்ஸோடு இன்றைக்கி வந்ததை முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சி நம்ம கிட்ட போய் சாமி பார்க்குறப்ப நம்ம மனசுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ ஒரு நிம்மதி கிடைக்கும். அது சாமி எந்த க்யூவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் எவ்வளோ தூரம் நம்ம போக வேண்டியது இருக்கோ பொறுமையாக நம்பிக்கையோடு போகணும். என்னை பொறுத்த மட்டும் அந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளோ காலம் நேரம் போகுதுன்னு தெரியாது, கஷ்டம் அதிகமாக இருக்கும். நம்ம எதையுமே யோசிக்க மாட்டோம், எப்படா நம்ம எல்லை பாயிண்ட் அடைவோன்ற மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல. அதே மாதிரி தான் நம்ம உழைப்பை மட்டுமே போட்டு நம்ம பொறுமையாகவும் நம்பிக்கையோடு வெயிட் பண்ணி நமக்கு கிடைக்கிற பலன் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ நம்மளுக்கு ஒரு அளவு கடந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது அளவே கிடையாது அந்த சந்தோஷத்துக்கு. அதே மாதிரி இத்தனை பேர் அத்தனை பேர் எப்படி நம்ம சேர்க்க போகிறோம் வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக எனக்குமே இருக்குது. ஆனால் அதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம முயற்சி பண்ண தான் கண்டிப்பாக நம்மளுக்கான வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு சந்தேகமும் அதில் இல்லை. ஸோ நான் யாரையா கஷ்டப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருந்தேன்னா ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் மீ. இது போல் மேற்கொண்டு நம்ம எம்டி சார் மேலும் மேலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். அது மாதிரி தான் நம்மளும் அதுக்கேற்ற சப்போர்ட் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.